இட்லி இந்தாங்க 10 ரூபா. பாட்டி இட்லி எவ்வளவு? 8 அணா. 8 அணாவா? என்னப்பா மோந்து பாக்குற? இல்ல இட்லி நல்லா இருக்குமா? நீ ஊருக்கு புதுசா? ஆமா பாட்டி. இட்லிய சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்டி காசு வேணாம். அப்ப 2 இட்லி வை. என்ன 2 போடு. அப்ப நான் வர மாட்டேன். எங்கடா போற காசு கொடுக்காம? அதான் இட்லி நல்லா இல்லையே. நல்லா இல்லாமையா தட்டு இட்லி சாப்பிட்ட? அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. டேய் தேசிங்க இங்க வாடா. ஏய் விடு, சொன்னா கேளு. அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். விடு விடுண்ணா. ஏய் நீயா? என்னடா இங்க கலாட்டா? அண்ணே இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்ட வேணான்னுச்சு. சரி நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி காசு கொடுக்கறது? என்ன நியாயம் இது? நியாயம் ஏன் பாட்டி? ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாமே? 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்கிற? அண்ணே பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒண்ணு சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லண்ணே. உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க? இனிப்பு இனிப்பு இருக்கிற சுயண்டா. சுயாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது? நீங்களா? இட்லி கடைக்கு உங்களுக்கு என்ன சொந்தா? அட பாவி, பாட்டி எனக்கு சொந்தம்டா. அது செத்ததுக்கு அப்புறம் சொத்து பூரா எனக்கு தான்டா. நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி உதைக்கிறீங்களே? என்ன அனாதையா? ஆமா, நான் என்கிட்ட தான் வேலை செய்யுது. கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேக இட்லி எடுத்து வை. சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவிலே இந்த பார்வை பாக்குறானுங்களே. பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி அத பத்தியா? மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா. அப்படி பத்தியாமா போட்டோ வச்சு ரசிக்கிறேன். பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ அம்மா! என்ன 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 என்னங்கடாது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தம்பி, நீங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகுமணி இவதான், மானசோட தங்கச்சி. இதுக்கு பேரு அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதாடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டேன் ஐயா. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானஸ்த உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றீங்க, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே வச்சிருடா. ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல? போட்டவா நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்றாயா இவன்? நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும்னா? பாய்க்கு ருசியா பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பால் நாள் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறேன். அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ, என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வட சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் அப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ ஓடுறாரு. அழாதீங்க.
எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள, ஏய், இந்த மாப்பிள கேப்பிளான்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவான். என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா, கண்ணுக்குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறா. அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்தினேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா, உன்னை அடிச்சேன்னா. மாமோய். ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாங்கல. அம்மா தங்கச்சி, கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கு ஐயோ, குழந்தை செஞ்சுட்டானே. உங்களை யார் பிரேக் போட்டா? அடி செருப்பால் நாயே. நடு ரோட்ல வந்து படுத்துட்டு ஏன் பிரேக் போட்ட நான் கேக்குறேன். நான் பிரேக் போடலன்னா நீ செத்துப்படா. நான் சாமி தான் படுத்தேன். நீ சாகறனால நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல. ஒரு ரேஷன் கார்டு மிச்சம். சாகறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. பாய்சன் சாப்பிடலாம், கிணத்துல குதிக்கலாம், ஆத்துல குதிக்கலாம், தூக்கல தொங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் லாரியில் அடிபட்டு நீ செத்து என்ன ஏன்டா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனாவசியம் எடுத்து விடுற? அது இல்லண்ணே, நான் லாரி கிளீனரா சேரணும்னு எல்லாரும் கால்கையில கும்பிட்டு வந்து பார்த்தேன். எவனும் வேலை கொடுக்கல. ஒன்னும் லாரி கிளீனரா சேரணும், இல்லாட்ட லாரியிலே அடிபட்டு செத்து போயிடணும். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? நாட்டுல ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோட வாழ்றான். இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேரணும், இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணுங்கிற ஒரு லட்சியம். எத்தனையோ வேலை இருக்கே கண்ணா, அதுல சேரலாமே. 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது? என்னது 15 வருஷம் சர்வீஸா? ஏற வண்டியில என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னு. டேய், இது பஸ் இல்ல லாரி. மூடிட்டு வா. டேய், நான் போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தி வை. சரிண்ணே. இந்த ஆளு எதுக்கு ரேடியோல தண்ணி ஊத்தி சொல்றா? சரி, முதல்ல வேலை செஞ்சிருக்கோம். ஊத்தாட்ட நம்மளை இறக்கி விட்டு போயிருவா. எங்க ஊத்த சொல்றாங்களா இங்க ஊத்த வேண்டியதானே நம்ம பிழப்பு. என்னடா புகை வருது? ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தி சொன்ன ஊத்துனியா? ஊத்திட்டேனே. எதுல? நீங்க ஏன் ரேடியோல தண்ணி ஊத்தி சொன்னீங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்க பேச்ச மீறக்கூடாது பாத்தீங்களா, அதான் ஊத்திட்டேன். டேய், என்ன கேள? பாருங்க, ஏண்டா ரேடியோவுக்கும் லாரிக்குள்ள இருக்கிற ரேடியேட்டருக்கு வித்தியாசம் தெரியாம 15 வருஷமா நீ எங்கடா கிளீனரா இருந்த? முனியாண்டி விலாசனே. முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே. வேற என்ன சொன்ன? ஹோட்டல்னே. ஹோட்டல்ல என்ன? அங்க டேபிள் கிளீனரா இருந்தேன். ஏண்டா டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா? என்ன வித்தியாசம்? ரெண்டும் தொடக்கிறதா. அது டேபிள், இது லாரி. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. அண்ணே, டேய் போடா. சொன்ன கேளுண்ணே. நான் ஒரு அனாதை அண்ணே. கொஞ்சம் இறக்கம் கேட்டுக்க. ஏன் அழுறீங்க? ஏன் அழுறீங்க? நானும் ஒரு அனாதைப்பா. அனாதைக்கு அனாதை உதவி செய்யுங்க. சரி, உதவி பண்றேன். எனக்கு கோபம் வரும்படியா நீ கேனத்தனமா நடக்கப்படாது. சரி, புரியுதா? இப்ப ரேடியேட்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்குண்ணே. போய் தண்ணி ஊத்து போ. என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னே. அது வந்து தம்பி மூடுதானே. டேய், நான் அதுக்கு சொல்ல மூடுக்கணும். மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது.
தம் பிடிச்சுக்க. டேய், பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. டேய், என்ன பாட்டு பாடி நாய வர வச்சுட்ட? நம்ம நாய் முத்து. முத்து, டேய், முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து நான் சிரிச்சு. டேய், முகமூடி கழட்டா. முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குனா, முகமூடி தூக்குனா. டேய், வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்லி நாய் கடையால தெரியல. முத்து அண்ணன், அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா 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 ஐயா, முத்து அண்ணா, முத்து ஐயா, நான் அண்ணன், அண்ணன் அண்ணா, அண்ணா அண்ணன், நான் தான் அண்ணன். அண்ணா ஐயோ, வேட்டி பிடிக்குது. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயித்தோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதறி இருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும், துரத்துன்னு துரத்து. உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தையும் இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷம் தம்பி, நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதாருக்கு எதுக்குண்ணே? புதையில் எடுக்க. புதாருக்கு எதுக்குடா போவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. அண்ணா இங்க வாங்கல, இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப எப்படி பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கரை தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே தான். அடேங்க அப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தாரமா கொடுத்தாரா? ஆமண்ணே. கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ, நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிற. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. என்ன? எங்கடா லாரி? லாரி எடுத்து உட்காருங்க. என்னடா ஏண்டா லாரி கழுவி வச்சுனா? எங்கடா லாரி? என்னென்ன வர வர உங்களுக்கு முளையா போச்சு? என்ன இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகளுவாங்க. அதுக்கு அத லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள. அட பாவி, லாரி பூரா முங்கி போச்சடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருங்க. எதுக்குண்ணே? லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்கு, போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்து நிழல்ல இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க என்ன? நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். சரி. அப்போ டேய், என்னடா பண்ற? டேய்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் இல்ல. ஆமாண்டா, நீயும் வந்ததுல இருந்து நாயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற, பேயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற. உண்மையிலேயே அவன் பேர் தான் என்னடா? ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலத்துங்க, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜர். டேய், உலகத்திலேயே அழகான சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமாடா? லண்டன். 4 இடத்துல சாட்டா வச்சிருக்கான். நீ தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத லாரி கிளீனர் பையன் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரை வச்சுட்டு அதை நாங்க மூச்சை பிடிக்க கூப்பிட்டா தான் நீங்க திரும்பி பாப்பீங்களா? அப்படிப்பட்ட நாயெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. இந்த பார், டயர்னு கூப்பிடுவேன், நீ உடனே திரும்பி பார்க்கணும், இல்லன்னா வேலைக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. என்ன சொல்ற? சரிங்க. டயர்
டயர் டயர் டயர் டயர் டயர் டயர் டயர். ஏய் பாம்புடா. ஆமண்ணே. என்ன நம்ம பாம்புங்கிறோம், இவன் ஆமைங்கிறான். ஏய் நல்லா பாருடா, பாம்புடா. ஆமண்ணே. ஏய் நல்லா பாத்து சொல்றா, பாம்புடா. ஆமண்ணே. ஏய் அங்க பாருடா, பாம்புடா. ஆமண்ணே. பேசிங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சொல்லிதான் இந்த வீட்டையே எழுதி வச்சேன். எத்தனை நாளைக்கு ஏன் சமையலையே சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. அதுக்கெல்லாம் நேரம் வர வேண்டாமா பாட்டி? நேரம் வர்றதுக்குள்ளேயே நான் செத்து போயிடுவேன் போல இருக்குதா. பாட்டி அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி, என் மனசு தாக்காது பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி. என்னடா நீங்க அநியாயம் மூச்சு இப்படி கொண்டுட்டீங்களே. டேய் பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லுச்சு, வாயை பொத்துன செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வாயை பொத்துறீங்க பாட்டி செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் வாயை பொத்துனேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க வாயை பொத்துறீங்க பாட்டி செத்து போயிடுச்சு. டேய் என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? பின்ன எந்த கோர்ட்ல வேணாலும் சாட்சி சொல்லுவேன். ஓ கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா? என்ன தண்டனை தெரியுமா? 20 வருஷம் இல்லாட்ட தூக்கு. டேய் ஒரு அனாதைக்கு ஹெல்ப் பண்றா. இந்த டயலாக்கை யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே. மேல்நாட்டுல பெர்னாட் ஷா சொன்னாரு. ஓஹோ. அதுக்கப்புறம் பரதேசி நாய நீ தாண்டா சொன்ன. டேய் காப்பாத்துறா. சரி காப்பாத்துற, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் காலையில 2 மத்தியானம் ஒண்ணாவியா? எனக்கு கோவம் வர முடியாது, கிணத்தனமா எதுவும் செய்யக்கூடாது. சரிடா. என்ன டாவா, எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது வாய் வலிக்குதுடா. என்னடா துக்கம்? செத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. பாட்டி பாட்டி தள்ளுகண்ண. இந்த வீட்டுல குறுக்க செவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் போயிட்டியே. இது என்னடா புது கதை? எப்படா சொன்ன கிளவி? நான் தனியா இருக்குமே சொல்லிச்சு. அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்த? ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அப்புறம் நான் போலீஸ் போண்டியா வரும். வேணாண்டா, நீ குறுக்க செவர் வச்சுக்கடா. கிழட்டு முண்டோ, நான் லாரி ஓட்டிட்டு வார கணக்கு வெளியூர் போனேன். அப்பெல்லாம் நீ செத்து தொலைய கூடாதா? நான் வாய பொத்துன்னு நீ பொட்டுட்டு போய் இந்த மாதிரி நாய்கட்டெல்லாம் என்கிட்ட மாட்டு விட்டுட்டிய பாரு. நடு வீட்டுல போன கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? சர்வீஸ் சர்வீஸா? பாரு வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்க. உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமைதான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா 2 ஆப்பிரிக்கா, நான் அப்படிதான் இருப்பேன். ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் அலையறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிளை பேசி முடிச்சிட்டீங்களா? சேச்சே, ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா திரியறான்? நான் எதிர்பார்க்கிற மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சியை உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐயோ மாப்பிள, இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இது உங்களதா? என்னதுல, நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழ இருக்காங்க, மாங்காய் மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ, நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆனா நான் கூட தான் குளிக்கல. பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை மாத்திக்கலாமா? நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்டேன், ஏன் அறீங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்படி இடிஞ்சு போச்சு. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட்டா போகுது. இன்னைக்கே நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். புடி பாதிலே விட்டுட்டு போற. என்னடா ஆச்சு? என்ன ஏன் வர? இந்த இட்லியை பார்த்தது நம்ம பாட்டிங்க வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டிக்கு என்னடா சம்பந்தம்?
இருக்க என்ன? நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லுச்சு, நீங்க தான் வாயை பொத்தி. டேய், யாரா கடைக்காரன்? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லியே வைக்கப்படாது. சரி சரி. பா. டேய், இட்லி 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 சாப்பிடு. இட்லி இட்லியா சாப்பிடுங்க. இட்லி வருவா பிச்சு போடும் பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா. 10 இட்லி பார்சல் கட்டுப்பா. என்னது 10 இட்லியா? இட்லியாடா கேக்குற? இட்லி இட்லி கேப்ப பாடுவா. டேய் கை முடா. பாடுவா ராஸ்கோல்களா. டேய், இந்த ஊர்ல எவருமே இட்லி சாப்பிட கூடாது. அப்படி இட்லி சாப்பிடணும் ஆசை இருந்தா வெளியூர் போய் வாங்கி சாப்பிடுங்களா. பாடினாடு. ராமா 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 ராமா. என்ன டீ கடைக்காரர, என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அடடா, தெரியாம போச்சே. இல்ல, எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் தட்டு தரையா? தாராளமா, உனக்கு இல்லாததா. இந்தா கொஞ்சம் மணியை கொடு. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா? பெருசாவே. டேய் மன்னாரே, ஒரு டீ குடு. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்கறன தெரியலையா? ஏன் கடந்தோல தாங்க முடியாம கடையை மூடி ஊரை விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதானே? எங்க வாயில நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர் வாயை திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா, இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணேன். ஆட பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டான்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, தூளாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தாண்டா ஆயுதம். அவங்க தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? பாவி, அவன் ஏடா ஓடமான பையா. ஏதாவது எசகு பெசகா என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுன லாரி வெடிச்சு போச்சுன்னு. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுல என்ன, இந்த டீ கடைக்காரர் தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேன் எடுத்து காமிச்சேன், ஒண்ணு ஆகலண்ணே. அப்புறம் டோர் திறந்து காமிச்சேன், அப்போ ஒண்ணு ஆகலண்ணே. இந்த சைடுல உருண்டையா நீளமா அதுக்கு வேண்டாம் என்ன? அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போடனே, கற்பூர கட்டிய உள்ள போட்டனே, வெடிச்சு போச்சுண்ணே. அட பாவி, டீசல் டேங்க்குள்ள கற்பூர கட்டி போட்டியா? பாட்டி 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 போடா. அதான பார்த்தேன். டேய் வாடங்க வாடங்க வேணா இருக்கு. வாடங்க கற்பூர கட்டி குடுங்க. கற்பூர கட்டி குடுங்க. கற்பூரல போலீஸ் தேடுதுனே. என்ன ஏண்டா போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிசை எல்லாம் பத்தி எரியுது, போலீஸ் உங்களை தேடுதுனே. என்னது குடிசை எல்லாம் பத்தி எரியுதா? ஆமாண்ணே. ஆயுத பூஜை கொண்டாடுவே நீ. இனிமே நீ ஆயுத பூஜை கொண்டாடுவே. ஆயுத பூஜை கொண்டாடுவே. இதான் பொண்ணோட அப்பா. வணக்கம்மா. வணக்கம். டேய் அப்பாடா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க பொண்ணாவது ஒல்லியா இருக்குங்களா? பயப்படுற மாதிரி இருக்காது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே ஒருவனை தான் நல்ல அழகன் என்பேன். கும்பிட்டுக்கம்மா. பேசிக்கிட்டு இருங்க, நான் பொண்ணுகிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ வாடி. டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி அழுகுற? அதுல என்ன, மனுஷனோட மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது திட்டியோ அடிச்சோ எனக்கு கோவம் வந்து நீங்க பாட்டிய கொண்ட விஷயத்த போலீஸ்ல சொன்னா நீங்க தூக்குல தொங்குவீங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்ன? டேய், அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதடா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அதனாலதான் சொல்றேன், மகாலட்சுமி விதவை ஆகிடக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுங்கிற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க.
அத நான் சொல்ல மாட்டேன். அதோ அவங்க அப்பா வர்றான், அவங்ககிட்ட நீயே சொல்லு. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எந்த விஷயமா இருந்தாலும் என் தம்பி சொல்றபடி தாங்க நான் கேட்பேன். அதை நீங்க அவங்ககிட்டயே கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்ககிட்ட கேட்டுங்க சார். என்ன சின்ன மாப்பிள, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. டேய், காரணத்தை சொல்லலன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இருந்து வேட்டி சட்டியோட கிளம்ப மாட்டேன். சொல்றா. பொண்ணு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அழகா இல்ல. ஏண்டா உங்க மூஞ்சிக்கு என் பொண்ணை பிடிக்கலையா? நீ பெரிய பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா இவன்? அப்ப நல்ல 4 மிதி மிதிங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன். நல்ல படிச்ச அப்படி கட்டி கொடுங்க. டிரைவருக்கு வேணாம் ஐயா. சொன்னா கேளுங்க. ஐயோ ஐயோ சொன்னா கேளுங்க. பாலக்காட்டு ஐயர் விபூதிக்கெல்லாம் மசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏப்பா, இவர் தங்கச்சி அழகுமணி நான் நம்பணுமா? அத்தா, அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்துட்டாரு. இவர் தங்கச்சி அழகுமணி அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தா முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். மோளம் அடிக்கணுமா? மாப்பிள்ள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணிசாமி, இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே, அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000மோ 2000மோ பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம். நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். காத்தோட்டமா வாழ்ந்துருக்கோம். ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுறாரு, போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேய்டா? மை சிஸ்டர் வாண்டட். எஸ், போய் ஓட்டுங்க போங்க. டேய், ஏன்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. அட பண்ணாடிக்கு பிறந்தவனே, ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? டேய், வந்துட்டா. யாரு? அன்னக்கிளி. அன்னக்கிளி ஒன்ன தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப்பு. என்னப்பு? செட்டப்பு. செட்டப்பா? ஆமா, இது ஒரு அனாதை பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தரேன்னு டூயிட் பாடுறான். ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான். ஆத்தா, பொம்பளையா இருந்தா போதும். செத்த புணத்தை கூட உன் பேரனை நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி, நெசமா தான் சொல்றியா? நிஜமா தான். இரு, என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தை கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மிதி மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி கிளவிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள, கோச்சுக்காதீங்க. இந்த பேய் போனா போட்டு, சுடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு. அதை ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு மாப்பிள. அங்க ஓட்டினா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிடா. கடையில என்ன இருக்கு? டீ கடையில என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாமா ஐயா? பாதங்கி இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி, அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட குடிச்சுட்டா. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் விட்டாவா கேக்குது? ஒரே அடியில உனக்கு போனே மானஸ்தனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானஸ்தன்? மானம் கெட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார்.
என்னது இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே வயித்தறிச்சலு. ஒரு அழகான பொண்ணு நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? இங்க பார், கட்லா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? ஏன் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவ நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன்டா. அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னே இல்லையாடா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க, எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. இப்ப தாங்க நீங்க பெரிய 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 மனுஷன் ஆயிட்டீங்க. மாப்பிள, கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கைய விட்டுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, 2 பேரும் கவனிக்கலாம். இங்கு தேசிங்கு பா இ பாட்டியை கோ இன்னது கொன்னது தேசி ஐயோ, பாட்டியை கொன்னது தேசுங்க, பாட்டியை கொன்னது தேசுங்க. ஏடா இப்படி எழுதிட்டு இருக்க? சார கடை குட்டி பண்ணல, ஏன் குட்டி பண்ணீங்க? நீ அங்க வந்து குடிச்சு உடனே வேண்டாம், வீட்டை கூட்டிட்டு போன. அதான் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதோ செய்யணும் போல தோணுச்சு. ஏதாவது செய்யணும்னா தூக்கு போட்டு தொங்குறது. அது முடியாதே. சாரை வந்து பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. இப்படியே சாப்பிட்டா அப்படி ஹோட்டல்ல போய் ஏதாவது பிரியாணி ஆயிட்டு வா. இதுக்கு மேல இவன் லொள்ளு தாங்க முடியாது. ஒரே அடி ஆளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். உலகே மாயம், வாழ்வே மாயம். என்ன தேசிங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, குழி வெட்டிட்டு இருக்கேன். எதுக்கு? உன்ன மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு குழி வெட்ட மாட்டேன்டா, எனக்கு நானே குழி வெட்டிக்கிறேன். ஏன்னா உன் தொல்லை தாங்க முடியல, செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன திட்டக்கூடாது பாரு. ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். எப்ப சாக போறீங்க? எந்த நிமிஷம் வேணாலும் சாவேன். ஒரு உதவி செய்யறியா? என்ன? வெளியில போய் யாராவது ஒரு ஆள் கூட்டி வா. ஏன்னா இந்த குழி இருக்க, குழி அளவு பாக்கணும்டா. நான் பாக்குறேன். நீ படுக்கிறியா? சரி படு. இப்படி படுக்கவா? மகனே, நீ அப்படியே படுத்துக்க, நான் அளவு எடுத்துக்கிறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் நான் நான் நான். மாமா, யாரது? சாமியா கூப்பிடுறது? இல்ல, ஆசாமி. நீயா கூப்பிட்ட? அதான் அன்னைக்கே என் பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன மாமா? உங்க பொண்ணத்தான் கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை மாமா. என்னது? இடையில அந்த கருவேப்பை தான் மாமா கெடுத்துட்டான். அவனை நான் இப்ப அடிச்சு ஊரை விட்டே துரத்திட்டேன். இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன்ல. கொலையா? அது ரொம்ப ஈஸி மாப்பிள. அவன் சைஸுக்கு குழிய வெட்டி படுறா நாய என்ன படுத்துற போறான், அப்புறம் மேல மண்ணை தள்ளி நிரப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன நம்ம செஞ்சத பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறான்? என்ன யோசனை பண்றீங்க? இல்ல, கல்யாணத்தை பத்தி தான். எப்படி நடத்தலாம், என்ன செய்யலாம்? கோயில்ல வச்சு சம்பந்தம் பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன சமையல் வாட வருதே? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்க. யார் சமைச்சிருப்பாங்க? நான் தானே சமைச்சேன். நான் தானே சமைச்சேன். உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாக்குறீங்க? காலை வச்சிருக்கேன்னா ஆவியலுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ஐயோ, ஆவிடோ. ஐயோ, அம்மா.
அப்படி இருக்குமா? சேச்சே, இருக்கவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம அவ ஞாபகமாவே இருக்கிறதுனால அந்த பிரம்ம ஆவியாவது டிவியாவது. ஐயோ, உன்னை கட்டிக்கிறதுக்கு தடையா இருந்த என் தம்பிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டேன். என் மேல அவ்வளவு ஆசையா உங்களுக்கு? பின்ன இருக்காதா? சரி சரி அணைங்க. இப்ப நான் அணைச்சிட்டு தாண்டி இருக்கிறேன். இதுக்கு மேல அணைக்கணும்னா வைகையான சாத்தூர் அணைக்கு தான் நான் போகணும். நான் இதை சொல்லல, லைட்டு சொன்னேன். அவ்வளவு வேகமா? இருக்காதா பின்ன? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க நீங்க அணைச்சப்புறமா லைட் எரியுது? இங்க உனக்கு வேற ஒண்ணும் தெரியல? அப்படி ஒண்ணும் தெரியல. அது நான் சுவிட்ச சரியா இந்த வர்றேன். இங்க கூட வந்த பழி வாங்குறதுக்கு. டேய், பழி வாங்குறதுக்கு இதாடா நேரம்? மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான்டா ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கும். அதை அனுபவிக்க விடாம பண்றியாடா? இதெல்லாம் அனுபவிக்க முடியாம பாதியிலேயே என்னை கொண்டுட்டியே, எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா எப்படி இருக்குங்கிற? அனுபவிக்கணும்னு ஆசை வந்தா ஒரு பொம்பளை பேய் செட்டப் பண்ணி அனுபவிச்சுக்க வேண்டியதானடா. அது கடிச்சு போட்டுரும். யார் உன்னையா? உலகத்துல உன்னை கடிக்கிறதுக்கு ஒரு பேய் இருக்காடா? அதுக்கு இப்ப வந்து என்னடா பண்ணுங்கிற? அனுபவிக்க தான் முடியல, இருந்து பார்த்துட்டு போறேன். ஏன்டா இது என்ன சன் டிவியா ஸ்டார் டிவியா இருந்து பாக்குறதுக்கு? போடா. போக முடியாது. ஏய் படுவா. ஏய் மரியாதை போடி, அடிச்சு பட்டை கட்டி போடுவேன். ஐயோ ஏய் எங்கடி போற? பைத்தியத்தோட என்னால வாழ முடியாது. ஏய் நான் பைத்தியம் இல்லடி. யோ சரியா பேசுறாளே, என்னையா சொல்லுவாங்க? ஐயோ வேண்டாயா, உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. போயிட்டா. படுவா, உன்னால என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாடா. போட்ட என் பொண்டாட்டி என்னை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டியாடா பேய. நான் அதுக்கு தானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. குட் பை. நடத்தியே முடிப்பவன் நான். உலகத்திலேயே பேய் அறிவாளால வெட்டின முதல் ஆள் நானா இருக்கட்டும். டேய் டேய் இல்லடா. என்னாச்சு நாளுக்கு? என்ன உடுகையா, என்ன உடுகையா? பைத்தியம் பிடிச்சு போச்சியா? எனக்கு பைத்தியம் இல்லையா, பேய்யா? பைத்தியம் இல்லையா, பேய் பிடிச்சு போச்சு. மந்திரவாதிக்கு ஆள் அனுப்புங்க. ஆமா டேய், என்ன பேயும் பிடிக்கல நாயும் கடிக்கல, என்ன விட்டுருக்கடா. ஜெய் ஜனகண்டேஸ்வரி ஜெகதாம்பா ஜெகன்மோகினி ஜெகதன பிரதாபா ஜெயசிம்மா. ஓய் போ பேயே. டேய் பேய் இங்கலடா பாரு, அங்க இருக்கு, அங்க பாரு. யாரை ஏமாத்த பாக்குற? பேய் உன் உடம்புல தான் ஒட்டிட்டு இருக்கு. டேய் பேய் ஒட்டுறதுக்கு என் உடம்புல என்ன கோந்தாடா இருக்கு? இப்ப பாருங்க. ஓடி போறியா, ஓடி போறியா, ஓடி போறியா? டேய் கமநாட்டி, பேய் அங்க இருக்கு, அதை விட்டுட்டு என்ன ஏன்டா அடிக்கிற சொரி நாயா? ஆஹா, என்னையா ஏத்து பேசுற நீ? நீ என்ன பெரிய ஐஜியா இல்ல டி ஐஜியா? உன்னை ஏத்து பேசுற என்னடா? மண்டையில நாலு முடி அதிகமா வச்சிருக்க, எட்டி போடா நாயா. ஆஹா, உன்னை எப்படி அடக்குறது? அடிக்காதடா, ஓடி போ பேயே. அறிவு கட்ட பண்ணாட, ரெண்டு கையை கட்டி போட்டு ஓடி போனா எப்படா ஓடுறது? அவுத்துடுங்கடா. குருவே, அடுத்த ஊர்ல ஒரு பேய் கட்டவரல வெட்டி ஓட வச்சல. ஆமா, அதே மாதிரி இந்த பேய்க்கு கட்டவரல வெட்டிடுவோமா? ஐயோ, அத வேற செய்ய போறீங்களாடா? இந்த பேய் கட்டவரல எல்லாம் செய்யாது. ஏடா கட்டிய கால ஓட்டலாம். ஏடா ஏடா கட்டுங்க. வேணாம்டா. ஏய் வேணாம்டா. ஓடி 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 சொல்றேன். வேணாம்டா. ஓடி ஓடி ஓடியா. ஓடியா. ஏடா கட்டிய. ஓம் ரீம் ரூம். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. காலையில வரைக்கும் இவன் இப்படியே இருக்கட்டும். சோறு தண்ணி கொடுக்காதீங்க. நாளைக்கு நான் வந்து அவுத்து விடுறேன். வாடா குட்டி பைய. ஆமா, எல்லாரும் போங்க.
பேயோட சக்திய பாத்தியா? டேய் நீ கட்ட அவுத்துட்டு பாடுறா. அவுத்து விட்டா என்ன செய்வ? அவுத்து விடுறா நீ. அரவணை எடுத்தா ஒண்ணும் பண்ண முடியல, கத்தி எடுத்து என்ன பண்ண போற? என்ன செய்யறேன்னு பாடுறா. என்ன கத்தியால குத்திக்கிட்டீங்க? நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் உன்னை அடிக்க முடியாதுடா. நானும் செத்து ஆவியாகி உன்னை அடிக்கிறேன்டா. ஐயோ